கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தையானது உங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு மன்னாவாகும். ஆம், ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இன்றைக்கு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள் என்று. நாம் நம்முடைய வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்பதாகும். ஆம், நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு உண்மையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் தேடும் பொழுதுதான் ஆண்டவரை கண்டடைய முடியும், தட்டும்போது தான் திறக்கப்படும் என்று சொல்கிறார். ஆம், நானும் கூட என்னுடைய அனுபவத்திலே ஆண்டவரை மிகுந்த வைராக்கியத்தோடு தேடினதால் கண்டடைந்தேன். அவருடைய பிரசனத்தை உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்பப்பட்டேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்களும் கூட ஒரு வைராக்கியத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வீர்கள். ஆனால் உங்களையும் ஆண்டவர் அதே அபிஷேகத்தினாலும் அதே பிரசன்னத்தினாலும் நடத்துவார். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, வைராக்கியத்தோடு நீங்கள் தேடுவீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் இந்த பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் எல்சிடாயின் தேவன், சர்வ வல்லவரின் தேவன் ஆகியால் இந்த வார்த்தையானது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மன்னாவாகும். நீங்கள் மிகுந்த வைராக்கியத்தோடு தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். நாம் ஒரு சிறிய ஜெபத்தை செய்யலாம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த பிள்ளைகளை நீர் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தாய்மார்களும் உண்மை மிகுந்த பக்தி வைராக்கியமாய் தேடும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆம் ஆண்டவரே, பரலோகத்தின் கதவுகளை ஆண்டவரே இவர்கள் தட்டட்டும் ஆண்டவரே. இவர்கள் கேட்கிறதையெல்லாம் ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே உமது கரத்துல எசப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஆண்டவரே ஏறெடுக்கிறேன். நீர் ஆண்டவரே ஏறெடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென்.